உலகம் முழுதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் சுதா பாஸ்கரனின் நமஸ்காரங்கள். அன்றாட லைஃப்பில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கான சந்தேகங்கள் பற்றிய தெளிவுகளை தருவதற்காக உயர்திரு ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் நம்மோட இருக்காங்க. வாங்க அதை பற்றின தெளிவுகளை நம்ம அவரிடமிருந்து பெறலாம். நமஸ்காரம் சார். நமச்சிவாயம்மா. ஜெய் வராகி. ஜெய் வராகி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? அருமை அருமை. நல்லபடியா போயிட்டு சார். திருஷ்டி, பார்வை, இதனால பாதிப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு உடம்பு வலி, ஒரு கை கால் வலினா கூட வீட்டில் பெரியவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பண்ணின பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணு, அவன் கண்ணு வச்சுட்டான், இவன் திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம பரிகாரமாக நிறைய செய்கிறோம். நிறைய மார்க்கெட்டிங், டிவியில், விளம்பரத்தில் பார்த்து என்னென்னமோ செய்து தான் பார்க்குறோம். வாசலில் தீபம் ஏற்றி வைக்கிறதாகட்டும், கற்பூரம் கொளுத்தி வைக்கிறது, அப்புறம் உப்பு சுற்றி போடுறது, இந்த மாதிரி நிறைய செஞ்சால் கூட இந்த திருஷ்டியிலேருந்து உடனடியாக நம்மளால் விடுபட முடியல. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குங்களா? கண்டிப்பாக. முதல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கடுமையான திருஷ்டி, நிறைய சாங்கியங்கள் இருக்குது, நிறைய சம்பிரதாயங்கள் இருக்குது, நிறைய சடங்குகள் இருக்குது. தெரிந்த அறிந்த நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிகள்லாம் செய்து பார்த்த நிறைய விஷயங்கள் நீங்கள் திருஷ்டிக்கு உப்பு சுற்றி போட்டிருப்பாங்க. எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. கற்பூரம் ஏற்றுறதுலேருந்து ராத்திரியில் கற்பூரம் கொளுத்தி வைக்கிறது எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க. இதை கடந்து இதெல்லாம் ஓகே சார், இதை கிராஸ் பண்ணி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அப்படி சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நிறைய அன்பர்கள். இந்த கேள்விகளை இப்போ நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே நமக்கு கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடியது. கால்ஸில் அதிகமாக எந்த சந்தேகங்கள் நமக்கு கேட்குறாங்களோ அதை தான் அவங்க அடிப்படையான கேள்விகளாக இங்கே கேட்குறாங்க. அப்போ கடுமையான திருஷ்டி, பொதுவாக திருஷ்டிங்கிறது என்னங்க? போட்டி பொறாமை. நாம் எங்கேயோ போவோம், யாரு காலையோ உழுந்து கும்பிடுவோம், என்னவோ கஷ்டப்படுவோம். 4 செவத்துக்குள்ளே நம்ம படுறக்கூடிய கஷ்டம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம நீட்டாக போய் நீட்டாக வண்டி 2 வீலரில் எடுக்கிறதும் 2 வீலரில் இறங்குறதும் அவனுக்கு என்னப்பா ராஜா, அவனா சும்மா உக்காந்துட்டு வரான் ஆஃபீஸ் போயிட்டு, அவனுக்கு நல்ல சம்பளம், அவன் நல்லா போய்கிட்டு இருக்கு. அவன் போய் எங்கள் ரத்தம் சிந்துறதோ, காலில் விழுறதோ, அசிங்கப்படுறதோ, தலைகுனிவை சந்திக்கிறதோ இது எதுவுமே வெளியில் தெரியறதில்லை. அவன் நல்லா இருக்கிறாங்கிற சப்ஜெக்ட் மட்டும் வெளியில் தெரியுது. அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, எங்கேயோ போகிறீங்க, எங்கேயோ கஷ்டப்படுறீங்க, வேர்வை சிந்துறீங்க, 10 பேர் கையில் காலில் விழுந்து ஒரு குழப்ப நடத்துகிறீங்க. அது யாராக இருந்தாலும், பெரிய பெரிய முதலாளிகளாக இருந்தாலும், ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலுமே கூட, பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருந்தாலுமே கூட, அவங்களும் மார்க்கெட்டிங்னு ஒருத்தர் காலை விழுந்து தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு பிழைக்க முடியும். அப்படி ஒரு தொழில் செய்து ஒரு வளர்ச்சி, ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா, அல்லது ஒருத்தர் நல்லா இருக்காருன்னா அவருக்கு உடனே திருஷ்டி ஏற்படுது. எனக்கு திருச்செந்தூர் பக்கத்துலேருந்து திசையன் நிலையிலேருந்து ஒரு கால் வந்தது. நீங்கள் தான் அந்த கால் கூட அட்டன் பண்ணீங்க. என்ன சொன்னாங்க? நான் அவர் ஏதோ ஒரு ப்ரைவேட் ஜாபில், ஏற்று வீட்டுக்காரர் ப்ரைவேட் ஜாபில் நார்மலான ஒரு வேலையில் இருக்கிறார். ஏற்று வீட்டில் அந்த அம்மா ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கிறார்கள். அரசாங்கத்தில் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. அந்த ஏற்று வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாராம், வேலைக்கு போகக்கூடியவர், வண்டி இங்கே நிப்பாட்டாத, கோலத்தை இங்கே போடாத, தண்ணி எங்கே சலிக்காத அப்படின்னு சொல்லி ஏற்று வீட்டுக்காரங்க ரொம்ப இம்சை பண்ணுறாங்க. என்ன சொன்னாங்க? ஏற்று வீட்டுக்காரங்க ரொம்ப இம்சை பண்ணுறாங்க, சண்டை போடுறாரு, தேவையில்லாத வம்பு வழக்கு இழுக்கிறாரு, அது நான் செஞ்சுருவேன், உன்னை அழிச்சிருவேன், காசு வெட்டி போட்டுருவேன் அப்படின்லாம் ரொம்ப மிரட்டுறாங்க. சாமி, நான் என்ன பண்ணட்டுங்க? அதுக்கு உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா? எழுத்து வீட்டுக்காரங்க தொல்லை நீங்கள் எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஒவ்வொருத்தருக்கும் அது பக்கத்து வீடாக இருக்கலாம், ஒருத்தருக்கு இந்த பக்கத்து வீடாக இருக்கலாம், ஒருத்தருக்கு எழுத்த வீடாக இருக்கலாம், ஒருத்தருக்கு எழுத்த கடையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு எழுத்த கம்பெனியாக இருக்கலாம். சார், வீட்டுக்குள்ளேயே திருஷ்டி இருக்கலாம் சார், வீட்டுக்குள்ளேயே திருஷ்டி இருக்கலாம். அது அக்கா தங்கையாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், புரியுதுங்களா? மாமாவாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம்,
அப்படி திருஷ்டிகள் ஏற்படுமேயானால் அந்த திருஷ்டி விலகிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க, ஏதாவது ஒரு புதுசாக சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி பிறந்திருக்கிறது. நிச்சயமா இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னாக்கா ஆகாசகருடன் அப்படின்னு ஒரு கிழங்கு, ஆகாசகருடன் அப்படின்னு சொல்லி ஒரு கிழங்கு இருக்கு. அந்த கிழங்கை பொறுத்த வரையில் அது விளையும் போதே எப்படின்னா மனித உருவத்தில் தான் அது விளையும். ஒரு வயிறு மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா 2 கால் ஒரு தலை இருக்கா மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு பொம்மை மாதிரி, இல்லைன்னா அப்படி வளைஞ்சு ஒரு நாகம் மாதிரி ஏதோ ஒரு உருவத்தில் தான் அந்த கிழங்கு வடிவம் அமையும். இது ஒரு சிறப்பு. அந்த ஆகாய கருடன் என்பது அந்த கிழங்குக்கு பேர் என்ன வச்சுங்க, ஆகாய கருடன். கருடன் எங்கெங்க பறக்கும்? ஆகாயத்தில் தான் பறக்கும். அது எத்தனை அடி உயரத்தில் பறந்தாலும் கீழே இருக்கக்கூடிய பாம்பு அது கண்ணுக்கு தெரியும். அது பறக்கும் ஒரு 1200 அடி உசரத்தில் அது பறக்கும். அதுதான் கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட நிறைய டிவி சேனலில் எங்களுடைய கழுகு பார்வையில் இதை பார்த்து பாருங்க, அந்த மழை பெஞ்சதை காட்டுறோம் அப்படின்வாங்க. அப்போ கழுகு பார்வைனா என்னன்னா, ஒரு 1200 1500 அடி உயரத்தில் அது பறக்கும்போது கீழே சின்னதாக வளைஞ்சு போகக்கூடிய பாம்பு அது கண்ணுக்கு தெரிஞ்சு இறை தேடி கீழே வரும். அப்போ இந்த கருடன் ஏன் பேர் வச்சாங்கன்னா அது யாருடைய அம்சங்க? பெருமாளுடைய அம்சம், மகாவிஷ்ணுவுடைய அம்சம். ஒரு மனிதன் தவறு செய்தால் அந்த தவறு அதற்கான தண்டனை யார் கொடுப்பாங்க? கருட புராணம் வழங்குகிறது. அவ எல்லாம் எப்படி ஒத்து வருது பாருங்க. மோட்சம் என்னும் சாம்ராஜ்யத்தை யார் கொடுப்பாங்க? மகாவிஷ்ணு கொடுப்பாரு. சொர்க்கம் எங்க இருக்குங்க? வைகுண்டத்துல இருக்கு. அப்போ கருட புராணத்தின்படி தண்டனை அனுபவித்து அந்த ஆத்மா புண்ணிய ஆத்மாவாக மாறினால் அது எங்க போய் சேரும்னா வைகுண்டத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு போய் சேரும். வாய் திறந்து பேசுங்கம்மா, உண்மையா இல்லையா? கண்டிப்பா உண்மைதான். சிரிச்சு சொல்லுங்க, உண்மையா இல்லையா? உண்மைதான். அப்போ இந்த ஆகாச கருடன் ஒரு கிழங்கு, அந்த ஆகாச கருடன் கிழங்க வீட்டு வாசல்ல ஏதேனும் ஒரு ஸ்டாண்டு அடிச்சு அதை ஒரு கயிறு கட்டி அது தூக்கில் மாட்டின மாதிரி தொங்க விடக்கூடாது. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது என்னமோ ஒரு தூக்கில் தொங்குற மாதிரி கழுத்தில் ஒரு கயிறை போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி கட்டக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு, விளக்கு வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சு அந்த ஆகாச கருடனுக்கு உடம்பு பூரா மஞ்சள் பூசி அதுக்கு திருஷ்டிக்கு குங்குமம் பொட்டிட்டு அதை வாசலில் வச்சிங்கனாக்கா பல அடி தூரத்தில் மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு வெளியில் யாராவது இருந்து உங்கள் குடும்பத்துக்கோ உங்களுக்கோ எதிராக நினைப்பார்களேயானால் அதை எல்லாத்தையுமே கூட கிரகிச்சு வச்சுக்கோ. அது உங்களை தாக்காது. மற்றவர்களுடைய பார்வை, மற்றவர்களுடைய எண்ணம் உங்களை பாதிக்காத வகையில் அமைந்துவிடும். அப்போ ஆகாச கருடன் என்பது உயிர் பாதுகாப்பு. எல்லா கடைகளிலும் கிடைக்கும் ஆகாச கருடன். இன்னைக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது உங்களுக்கு. அப்போ அந்த ஆகாச கருடன் கிழங்க வாங்கி மஞ்சள் குங்குமம் பூசி வீட்டு வாசலில் வச்சு வழிபாடு செய்து தினந்தோறும் தீபமும் ஏற்றி வருவீர்களேயானால் எப்பேற்பட்ட திருஷ்டியும் அது எப்பேற்பட்ட மனம் படைத்தவனா பேராசை பிடிச்சவனா இருந்தாலும் அவங்கிட்ட இருந்த கூட உங்களை அந்த ஆகாச கருடன் கிழங்கு காப்பாற்றும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராய். அருமை அருமை அருமையாக விளக்கம் தந்தீங்க. எங்களோட சந்தேகங்களுக்கான தீர்வு ரொம்ப அருமையா தெளிவா எங்களுக்கு கிடைச்சதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. இது போல இன்னும் பல ஐயங்களுக்கான தீர்வுகளை உங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். வேற ஒரு பதிவுல அடுத்து சந்திக்கலாம். நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரம். ஜெய்.